அதுக்கப்புறம் ஒருத்தங்க ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, முதல்ல நல்லா லாஃப். ஓகே, லாஃப் சிம்பிள்ஸ் போட்டுட்டு என்ன சொல்றாங்க, நவ் மை டாக்டர் ரெடியூஸ்டு மை டேப்லெட் 1.5 mg to 0.5 mg of etizolam, but I am managing somehow. டாக்டர் குறைச்சிட்டாங்க. வெரி குட். நான் எப்படியோ மேனேஜ் பண்றேன். எஸ், பொறுத்துக்கிடணும். கொஞ்சம் ஆன்சைட்டி வந்தா பொறுத்துக்கிடணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் but I am feeling very tired even for small walk. Lack of energy. Tell me how to get my strength. I am 33 year old. 33 வயசு. Peak of youth. ஓகே, வாழ்க்கையில நல்லா பியூட்டிஃபுல் ஏஜ். நிறைய சாதிக்கிறது இந்த ஏஜ் தான். ஆனா சின்ன கொஞ்சமா நடந்தாலும் எனக்கு லேக் ஆஃப் எனர்ஜி இருக்குங்க. உங்க எட்டிசோலத்தை நீங்க நிப்பாட்டினதே உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். அது என்ன செய்யும்? தூங்க வைக்கும், டயர்ட்னஸ் கொடுக்கும். இப்போ இந்த 0.5ஐயும் நீங்க நிப்பாட்டிருங்க, பாதி எனர்ஜி வந்துடும். நான் சொல்ற பிரெயின் சப்ளிமெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் விட்டமின் டி. விட்டமின் டி பத்தி இன்னைக்கு காலையில பெரிய ஒரு வீடியோ கேட்டு வந்தேன். நிறைய ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் நிறைய வேணும். 100ல இருந்து 150 தான் நார்மல். 200 நானோகிராம்ஸ் பெர் எம்எல்க்கு மேல போச்சுன்னா தான் டாக்ஸிசிட்டி. அப்படி சொல்ற அந்த வீடியோ கேட்டு வரேன். ஸோ விட்டமின் டி, மெக்னீஷியம், இதெல்லாம் இப்போ ரொம்ப டிஃபிஷியண்டா இருக்கு. மெக்னீஷியம், பி காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் ஒமேகா 3 அண்ட் செலக்டிவா தேவையாக வேணும் போது மெலட்டோனின் டு காம் யூ. அதுவும் மெலட்டோனின் என்ன செய்யும்? எனர்ஜி கொடுக்கும். மைட்டோகாண்ட்ரியா தான் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இது நான் எப்போ படிச்சேன்? பியூசில படிச்சேன். இப்போ எனக்கு 63 வயசு முடிஞ்சிடுச்சு. பியூசி எத்தனை வயசுல படிச்சேன்? 15 வயசுல படிச்சேன். எஸ், எங்களை வீட்டுல ரொம்ப சேட்டை பண்றோம். ஸ்கூலுக்கு சீக்கிரம் வயசை கூட்டி போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஓகே, எல்கேஜி யூகேஜி எல்லாம் நான் படிச்சது இல்லை. டைரக்டா 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தான், தமிழ் மீடியம். ஓகே, ஸோ அப்போ நாங்க 15 வயதுல நான் பியூசில படிச்சிருக்கேன். பவர் ஹவுஸ் அப்பதான் செல்ல பார்த்திருந்தாங்க. அப்பதான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்பதான் அந்த செல்ல அப்படியே உள்ள எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு ஆராய்ந்தார்கள். அப்போ அதுல என்ன சொன்னாங்க? மைட்டோகாண்ட்ரியான்னு ஒண்ணு இருக்கு. அந்த மைட்டோகாண்ட்ரியா தான் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இப்போ அந்த மைட்டோகாண்ட்ரியா என்னதை உண்டு பண்ணுதுன்னு சொல்றாங்க? மெலட்டோனின். எஸ், நைட்ல பைனியல் கிளாண்ட் உண்டாக்கும்ல தூக்கத்துக்காக. அதே இது அந்த மைட்டோகாண்ட்ரியா எனர்ஜிக்காக மெலட்டோனினை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் நிறைய ரிசர்ச் கோயிங் ஆன். I take it in the morning also. So if you want, you can also take. Okay, உங்க எனர்ஜியை கூட்ட. ஓகே, அங்கவை ராணி இவங்க அழகான கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் விளக்கம் டு கெட் அவுட் ஆஃப் சோஷியல் ஆங்ஸைட்டிக்கு அந்த வீடியோக்கு அவங்க என்ன சொல்றாங்க? என்ன அற்புதமான அழகான பலமான நம்பிக்கை தரும் வார்த்தைகள். தேங்க்யூ. இதே வார்த்தைகளை உங்களை சுத்தி உள்ள எல்லோருக்கும் சொல்லுங்க. உங்க இடமே செழிச்சிரும். ஓகே, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஓகே, நன்றிகள். வாழ்வோம் வளமுடன். இந்த நாள் ஆரோக்கியமான நாள் அனைவருக்கும். தேங்க்யூ அங்கவை. அதுக்கப்புறம் சுஷீலா சுப்பிரமணி என்ன சொல்றாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சிஸ்டர். எவ்வளவு நல்ல செய்தி, எவ்வளவு நல்ல உதவி. ஓகே, தேங்க்யூ. ராதா ரமணி என்ன சொல்றாங்க? மை விட்டமின் டி இஸ் 11.89. இட் வாஸ் 9 லாஸ்ட் இயர். போன வருஷம் 9 தான் இருந்திருக்கு. என்ன டிஃபிஷியன்சி ரொம்ப குறைவு. இப்போ 11.89 இருக்கு. ஐ டுக் எல்கார்டால். நான் நினைக்கிறேன் அது ஒரு பிராண்ட் நேம். விட்டமின் டி 60,000 units, 4 tablets last year. It is increasing very slowly. Why? When will I reach at least 50? Write the additions vitamin D needs. Any other vitamins along with vitamin D. Beautiful கேள்வி. இதுக்காகவே ஒரு வீடியோ நான் போடுறேன். ஆனாலும் உங்களுக்கு நான் பேசிக் சொல்லிடுறேன். பேசிக் என்ன? போன வருஷம் சாப்பிட்டேன், இந்த விட்டமின் டின்னு எழுதி கொடுத்தாங்க. இப்போ இந்த வருஷம் இன்னும் குறையல. ஏன் ஸ்லோவா குறையுது? ஓகே, இதே கேள்வியே மேடம் நான் போன வருஷம் சாப்பிட்டேன், இப்போ ஏன் பசிக்குன்னு கேட்பீங்களா? ஆளே காலி ஆயிரும். 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வயிறு பசிக்குது. சரியா? நம்ம அடக்கி வச்சாதான். 5 மணி நேரத்துல வயிறு ரொம்ப பசிச்சிடும். அதே மாதிரிதான் உங்க விட்டமின் டியும். எப்பமோ நான் சாப்பிட்டேன். நிறைய பேர் இந்த தப்பு பண்றீங்க.
டாக்டர் நீங்க சொன்ன மாதிரியே உங்க மெக்னீஷியம் நீங்க சொல்ற எல்லா மாத்திரையும் நான் சாப்பிட்டேன். ஆனா இப்போ எனக்கு படபடன்னு இருக்கே, ஆங்ஸைட்டி வருது. ஏன்? ஐயா நீங்க அதை டெய்லி சாப்பிடணும்ல. அதுலயே பாருங்க டெய்லி ரெக்கமெண்டட் டோஸ் RDA அப்படின்னு போட்டிருக்கோம். டெய்லி ரெக்கமெண்டட். ஒரு நாளைக்கு சாப்பாடு எத்தனை தடவை சாப்பிடுறீங்க? அப்போ உங்க விட்டமின் D மட்டும் ஏன் நான் போன வருஷம் சாப்பிட்டேன் இன்னும் ஏன் கூடலன்னு ஏன் கேக்குறீங்க? சாப்பிடணும். நானே உங்களுக்கு ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். என்னுடைய லெவல் 135. ஆனால் நான் கொஞ்ச நாள் ஒரு 4 மாசத்துல திருப்பி பார்த்தேன், பாதிக்கும் குறைஞ்சிருச்சு. அதே ஹாஸ்பிட்டல் தான், காவிரி ஹாஸ்பிட்டல். நல்ல வேளை அவங்க 100க்கு மேல டாக்ஸிசிட்டின்னு போடல. இப்பவும் சில லேப்ஸ்ல 80க்கு மேல டாக்ஸிசிட்டின்னு போடுறீங்க. தவறு. டெய்லி ரிசர்ச்சை நீங்க தயவு செய்து வாசிங்க. சயின்டிபிக்கா மாத்திக்கோங்க. எப்பவும் உள்ளதுதான் இப்ப வரைக்கும் உண்மைன்னு நம்பாதீங்க. So you have to supplement daily. Overactive brain. எல்லா மனநோய் உள்ளவங்களுக்கும் ஓவர் திங்கிங் உண்டு, ஓவர் இமோஷன்ஸ் உண்டு. இது எல்லாமே ஓவர் ஆக்டிவ் பிரெயின். எப்படி ஒரு ட்ரெயின் ஃபாஸ்டா போச்சுன்னா ரேல் ஆகுமோ, அதே மாதிரி ஒரு கார் ஃபாஸ்டா போச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகுமோ. ஃபாஸ்ட் திங்கிங், ரொம்ப ஃபீலிங் உள்ளவங்க மனசெல்லாம் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கும். அதுதான் மனவியாதி. ஸோ நீங்க உங்களுடைய மனதை காப்பாற்றணும், பிரெயினை காப்பாற்றணும். விட்டமின் D அப்பவும் அரௌண்ட் 100. இப்போ வரைக்கும் ஒரு ரிசர்ச் அதான் சொல்லுது. 100 to 150 வச்சுக்கோங்க. 200க்கு மேல போச்சுன்னா தான் டாக்ஸிசிட்டி. ஓகே, ஸோ லேட்டஸ்ட் ரிசர்ச் அதுதான். ஸோ யூ ஹேவ் டு சப்ளிமெண்ட். அதே மாதிரி நீங்க எழுதியிருக்கீங்கல்ல, அதே 60,000 யூனிட்ஸ் வாரத்துக்கு 1வது வாரம் சாப்பிடுங்க. ஓகே, ஒரு வருஷத்துல நிப்பாட்டிடலாமா? நோ. உங்களுக்கு விட்டமின் D நல்லா நீங்க ஆசைப்படுற மாதிரி 50 அது 100 வச்சுக்கோங்க. எப்பவும் இருக்கணும்னா வாரம் விடாம சாப்பிடுங்க. ஓகே.